புதிய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்கிறார்கள். சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து முதல் தேர்தலில் வெற்றி பெற்றதான முதலமைச்சராய் பதவியேற்கிறவருக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவரவர் விரும்பின தலைவர்களுக்கு அவரவர் ஓட்டு செலுத்தி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதல்வராக பதவியேற்கிறதான அந்த முதல்வருக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்காய் கொடுத்த முதல்வர். இதுவரைக்கும் ஏடிஎம்கே, அதாவது அதிமுக திமுக கூட்டணியில இருக்கிறவர்கள் தான் முதலமைச்சர்களாய் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு புதிய மாற்றத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறார். அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. வேதம் சொல்லுகிறது, தானியேல் 2:21 சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறே. தானியேல் 5:21 சொல்லுகிறது, உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்றிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் சொல்லுகிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ராஜாக்களை தள்ளுகிறவர் ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தெய்வம். மற்றவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ தெரியாது. ஆனால் வேதத்தை விசுவாசிக்கிற ஜீவனுள்ள தெய்வமாகிய இயேசுவை நம்புகிறவர்களுக்கு இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவருக்கு தமக்கு சித்தமானவர்களை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு 10ஆம் தேதி முதல்வராய் பதவி ஏற்கிறதான நம்முடைய நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். இது எல்லாரும் மேலே விழுந்த கடமை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாம் அவர்களுக்காய் ஜெபிக்கணும். எதிர்கட்சிகளுக்காகவும் ஜெபிக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எல்லா எம்எல்ஏக்களுக்காகவும் நாம் ஜெபிக்கணும். குறிப்பாய் இன்றைக்கு பதவியேற்கிற 10ஆம் தேதி இன்று பதவியேற்கிற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்காய் ஜெபிக்க போகிற முதலாவதாக அவருக்கு நல்ல நிலையான ஆட்சி உண்டாக வேண்டும். இந்த 5 வருடமும் அவர் நிலையான ஆட்சி செய்ய வேண்டும். மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி வந்திருக்கிறவர் மக்களுக்கான நல்ல திட்டங்களை தீட்டி நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அதற்காக முதலாவதாக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தினத்திலே, இன்றைக்கு மே மாதம் 10ஆம் தேதி முதல்வராய் பதவி ஏற்கிறதான எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய புதிய முதல்வருக்காய் நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நிலையான ஆட்சியை நீர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் ஆண்டவர் நிலையான ஆட்சி உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இடையில எந்த குழப்பங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. இந்த ஆட்சியானது ஆமென் நிலையானதாய் இருக்கணும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் என்று மக்களுக்கு வாக்கு பண்ணி ஆண்டவரே இந்த முதல்வர் பதவிக்கு வந்திருக்கிறதான அந்த மனிதன் ஆண்டவரே மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். நல்ல திட்டங்களை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாட்டின் முதல்வரை நாங்கள் ஆசீர்வதித்து வாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும். மக்களுக்கான நல்ல காரியங்களை செய்யணும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்லணும். அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுப்பீராக. நீங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானத்தை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை தமிழ்நாட்டின் மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு, சேவை செய்வதற்கு நீர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக நல்ல ஆட்சி செய்ய வேண்டும். நல்ல ஆட்சி என்று சொல்லுகிற போது தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியாய் இந்த ஆட்சி காணப்படணும். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஊழல் பண்ணினாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் தேசமெங்கிலும் பரவலாய் பேசப்படுகிறது. இந்திய தேசமெங்கிலும் அநேகர் ஊழல் செய்யறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு ஆபீஸுக்கு போனால் லஞ்சம், இப்படிப்பட்ட பல சூழ்நிலை இருக்கிறது. இது இந்த வரக்கூடிய இந்த புதிய முதல்வர் ஆட்சி செய்யக்கூடிய இந்த 5 ஆண்டுகளிலே, இனி உள்ள காலங்களிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இல்லாத ஒரு தமிழ்நாடாய் காணப்படணும். அதற்காக நாம் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுடைய ஆட்சியிலே ஆண்டவரே ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது. நேர்மையான மனிதர்களாய், நேர்மையான அதிகாரிகளாய், நேர்மையான எம்எல்ஏக்களாய், அமைச்சர்களாய் ஆண்டவர் எல்லா அரசு ஊழியர்களும் இவர்களுடைய ஆட்சி காலத்திலே காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு முன்பதாக இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. லஞ்சம் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது. மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்யணும். தங்கள் ஆண்டவர் சேவை செய்யும்படியாய் வந்த மனிதர்கள் இவர்கள் சேவை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுக்கு செல்வங்களை பெருக்கிக் கொள்ளாதபடிக்கு மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ரொம்ப முக்கியமான காரியம், நம்முடைய தமிழ்நாட்டிலே போதை பழக்க வழக்கங்கள் மாறணும். விசேஷமாய் அரசாங்கமே நடத்துகிறதான டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட வேண்டும். போதைகள் இன்னைக்கு சிறு வயதிலே பிள்ளைகள் பழகிவிட்டார்கள், பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். ரொம்ப முக்கியமாய் அநேக வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட போதை பழக்க வழக்கங்கள் நம்முடைய தமிழ்நாட்டை விட்டு இல்லாமல் போக பண்ணும்படியா எல்லாரும் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய முதல்வர் ஆமென், இவர் நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டவரை போதை இல்லாத ஒரு மாநிலமாய் மாற்றணும் ஆண்டவரே. டாஸ்மாக் கடைகள் மூடப்படணும் ஆண்டவரே. போதை இருக்கக்கூடாது, கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது, கஞ்சா இருக்கக்கூடாது. எங்களுடைய தமிழ்நாட்டின் இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அநேக குடும்பங்கள் விதவையாக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலைமை எங்களுடைய தமிழ்நாட்டிலே இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க கூடாது என்று சொல்லி நாங்க ஜெபம் பண்றோம். இனி வரக்கூடிய நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாது. ஆமென். எல்லா போதை பழக்க வழக்கங்கள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். போதை வஸ்துக்கள் தேசத்தில் தலைவிரிக்க கூடாது. போதைக்கு அடிமைப்பட்டு வரிசையாய் டாஸ்மாக் கடையில காத்திருக்கிற மனிதர்களை நாங்கள் பார்த்து வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த நிலைமை மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாய் வரக்கூடிய வருமானங்கள் இல்லாமல் போக பண்ணுங்கப்பா. அதற்கு வேறு மூலமாய் வருமானம் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. முற்றிலுமாய் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றணும். இதெல்லாம் செய்வோம் என்று வாக்கு பண்ணி அரசியலில் வந்து முதல் தேர்தலில் பயங்கரமான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் தேசத்திற்கு சொன்ன வாக்குறுதிகள், நம்முடைய தமிழ்நாட்டுக்கு சொன்ன வாக்குறுதிகளை, மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி அதற்கான வழிகளை உருவாக்கி தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாய் இன்னும் முதலாவது இடத்திலே கொண்டு வரக்கூடிய நல்ல ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அரசியலுக்கு வந்தா முதல்வராய் நான் பதவி ஏற்றால் இதையெல்லாம் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இப்பொழுது முதல்வராய் பதவி ஏற்கிறதான விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் ஆண்டவரே வாக்குறுதிகளை அநேகம் கொடுத்திருக்கிறார்கள். அது மக்களுக்கு செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாடு வளர்ச்சி பாதையிலே செல்ல ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. முதல்
முதல்வருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க. அதற்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள், அதற்கு கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள், எதிர்கட்சியா இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்காக வளர்ச்சி பாதைக்காக உழைக்க, முன்னேற்றத்துக்கு கொண்டு வர தமிழ்நாடு மக்கள் உயர்ந்திருக்கணும். அப்படிப்பட்ட திட்டங்களை கொடுத்து மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய அப்பா நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் ரட்சிக்கப்படட்டும், சந்திக்கப்படட்டும், மதவாதங்கள் ஒழியட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜாதி பிரச்சனைகள் ஒழியட்டும். ஆமென். மத தீவிரங்கள் ஒழியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் பொதுவான அரசாங்கமாய், எல்லா மதத்தினருக்கும், எல்லா ஜாதியினருக்கும், எல்லா மக்களுக்கும் பொதுவான நன்மை பயக்கிற அரசாங்கமாய் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு வரக்கூடிய நாட்களில் இதற்கான நல்ல செய்திகளை கேட்க அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் மக்களுக்காய் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நல்ல காரியங்களை செய்ய ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை நீ கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.